மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, இந்தியா எக்ஸிம் பேங்க் அப்டின்ற ஒரு பேங்க் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ற ஒரு பேங்க். சரிங்களா? இது ஒரு அரசு நிறுவனம் தாங்க. இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டுருக்காங்க. அதுவுமே கடைசி நாள் எப்போ அப்டின்னா, 15 ஏப்ரலுக்குள்ள நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமா தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். வேலை என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 22 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? டெப்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரையும், சீஃப் மேனேஜர்ன்ற ரோலுக்கு ஒருத்தவங்களையும் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 28 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ பொசிஷனுமே அவங்க தனித்தனியாகவே பிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் பேஸ்டாக இருக்கிற ஒரு ரோலுக்கு 10 பொசிஷனும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸில் 5 பொசிஷனையும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்றது ராஜ் பாஷா அப்படின்ற ரோலுக்கு 2மே, மேனேஜ் ட்ரெயினி லீகல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பொசிஷனையும், டெப்டி மேனேஜர் லீகல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 4 பேரையும், டெப்டி மேனேஜர் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களுமே, சீஃப் மேனேஜர் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் 1 அப்படின்ற ரோலுக்கு நான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் பிஇ படித்திருக்கணும். அதுவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், இசிஇயில் படிச்சிருந்தால் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் படிச்சிருக்கப்போ பிஇ ஒரு எம்சிஏ படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ. சரிங்களா? அதில் நீங்கள் ஒரு 60% மார்க் வாங்கியிருந்தால் ஓகே அப்படின்றது நீங்கள் எலிஜிபிள் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்த ரோல் என்ன நம்ம பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்னு பார்த்தோம் இல்லையா? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். இந்த ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்க்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்துருக்கணும். மினிமமாக ஒரு 60% மார்க் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால நீங்கள் யூஜி பிஜி படிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ யூஜிலேயே நீங்கள் ஒரு 60% மார்க், பிஜிலேயும் ஒரு 60% மார்க் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ராஜ் பாஷா அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லைங்களா? அந்த ரோலுக்கு நீங்கள் 60% மார்க் வாங்கியிருந்துருக்கணும். அதில் நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஹிந்தியாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலுமே சரி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களா? சரிங்களா? ராஜ்பாஷா அப்படின்ற மோஸ்ட்லி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஹிந்தியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். இங்கிலீஷும் சேர்ந்து படிச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கிலீஷ் வித் ஹிந்தி, ஹிந்தி வித் இங்கிலீஷ் இதை காம்பினேஷனில் தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு மாஸ்டர் லெவலில் நீங்கள் படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரோலு லீகல். சரிங்களா? ஸோ லீகல்னாவே நமக்கு என்ன வேணும், கிராஜுவேட் டிகிரி லா வேணும், எல்எல்பி வேணும். சரிங்களா? ஸோ எல்எல்பி கோர்ஸில் நீங்கள் ஒரு 60% மார்க் வாங்கியிருந்தாலே டெஃபினட்டாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெப்டி மேனேஜர் லீகல் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்எல்பி படிச்சிருக்கணும், 60% மார்க் வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு வருஷம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்தது டெப்டி மேனேஜர், டெப்டி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு அசோசியேட் மெம்பர்ஷிப் ஏசிஎஸ் ஆஃப் ஐசிஎஸ்ஐ அண்ட் ரெகுலர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெகுலராக அதில் நீங்கள் ஒரு 60% மார்க் வாங்கியிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது சீஃப் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோல் சொன்னேன் இல்லையா, காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது. அந்த ரோல்லையுமே நீங்கள் அசோசியேட் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு முடிச்சிருந்துருக்கணும், ஐசிஎஸ்ஏ அண்ட் ரெகுலர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும். அதில் நீங்கள் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம், எல்எல்பி பிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஒரு 60% இருந்தாலும் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரோலுக்கு சீஃப் மேனேஜர் காம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு மினிமமாக உங்களுக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதில் 5 வருஷம் ஐசிஎஸ்ஐ அப்படின்ற ஒரு இதுக்கு அப்ளைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. அது போக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஏஜ் ப்ரொஃபைல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரோலுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 33 வயசு, ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 31 வயசு, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 28 வயசு அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க.
அடுத்த ரோல் டெப்டி மேனேஜர் இருக்கு இல்லைங்களா? டெப்டி மேனேஜர் வந்து ஓபிசி கேண்டிடேட்க்கு 33 வயசுமே, இடபிள்யூஎஸ் ஆர் யூஆர் கேண்டிடேட்க்கு 30 வயசுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் மேனேஜர்ன்ற ரோலுக்கு இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகரியில் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்க. ஸோ பே ஸ்கேல் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெப்டி மேனேஜர்ன்ற ரோலுக்கு உங்களுக்கு வந்து 48,480 ரூபாலேருந்து 85,900 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீஃப் மேனேஜர்ன்ற ரோலுக்கு 85,900 ரூபாலேருந்து 1,05,000 ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கடைசி நாள் நான் சொல்லியிருந்திருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக நீங்கள் படித்து புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களான்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ளீஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.